அவளை பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன். அவளை பக்கத்துல உட்கார வச்சு தாலி கட்டிட்டேன். நான் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானே நீ கல்யாணம் பண்ணிக்க சொன்ன. பாரு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு. நீ சொன்ன 15 நாள்ல கல்யாணமும் நடந்து முடிஞ்சு போச்சு. அதோட சேர்ந்து என் வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு. ஒருத்தி தாலி கட்ட கையோட மண்டபத்தை காலி பண்ணிட்டு போயிட்டான். அங்க வந்த ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ், சொந்தக்காரங்க எல்லாரும் முன்னாடி என் மான மரியாதை போச்சு. இதுக்கா நீ ஆசைப்பட்ட? இதுக்கா நீ அவ்வளவு அவசரப்பட்ட? கல்யாண மண்டபம் ஏதோ கலவரம் நடந்த இடம் மாதிரி ஆயிடுச்சு. அங்க வந்து எல்லாரும் அங்க நடந்த கேலி கூத்த பார்த்து சிரிக்கிறாங்க. எல்லா பொண்ணு என்ன பார்த்து நக்கல் சிரிப்பு சிரிக்குது. வெளியே தலை காட்டி நடக்க முடியுமா என்னால? எதுக்கும் அசராதவ உடம்பு கூசி போய் நிக்கிறேன். எல்லாரும் ஆசைப்பட்டீங்கன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இந்த கல்யாணத்துக்கு எனக்கு சம்பந்தம் இருக்கா? ஆனா எல்லா அசிங்கமும் எல்லா அவமானமும் நான் தான் தாங்க வேண்டியிருக்கு. என்னப்பா இன்னும் அக்காவை காணோம்? அதாம்மா எனக்கும் தெரியல. சொல்ல சொல்ல கேட்காம போயிட்டாலே, ஒரே பதட்டமா இருக்கு. டேய், அந்த பொண்ணு கிட்ட சைடுல போ. அந்த பொண்ணை புடிச்சு போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓய், என்ன ஃபாலோ பண்றியா? இல்ல மேடம், அப்படியே பின்னாடியே வர. அர்ஜென்டா அண்ணா நகர் வரையும் போயிட்டு இருக்கோம் மேடம். அண்ணா நகர் போறியா? ஆமா மேடம். அப்போ அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன டிராப் பண்ணிரியா? ஓகே மேடம், உட்காருங்க மேடம். ஓகே. வாங்க மேடம், வெல்கம். வாங்க உள்ள வாங்க. ஏய், யாரா நீங்க? என்ன எதுக்காக கட்டி போட்டிருக்கீங்க? நான் எங்க இருக்கேன்? இது என்ன இடம்? அவுத்து விடுங்களேன். போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போனவள எதுக்குடா இங்க கூட்டிட்டு வந்து அடைச்சு வச்சிருக்கீங்க? வாய் திறந்து பேசுங்கடா. I am Vikram, CBI officer. சிபிஐ ஆபீசரா? Yes. சிபிஐ என்ன இப்படி கட்டி போட்டு விசாரிக்கிற அளவுக்கு நான் என்ன தப்பு செஞ்சேன்? உன்னை விசாரிக்கிறதுக்கு கூட்டு வரல. நீ எங்களுக்கு ஒரு வேலை செய்யணும். என்ன வேலை? இங்க பாரு, நான் சொல்றத கேளு. எனக்கு கேட்டு பழக்கம் இல்ல, சொல்லிதான் பழக்கம். அந்த ஏஜ் என்ன செஞ்சாருன்னு உங்களுக்கு தெரியுமா? கேளுங்க. என் தங்கச்சிய கிட்னாப் பண்ணி மாறு வேஷம் போட்டு என்ன மிரட்டி என்ன மனவரையில உட்கார வச்சு தாலி கட்டிட்டாரு. என் வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டாரு. என் தங்கச்சிய கடத்தினதுக்கு ஒரு கேஸ், என்ன பிளாக்மெயில் பண்ணதுக்கு ஒரு கேஸ், ஏமாத்தி என் கழுத்துல தாலி கட்டினதுக்கு ஒரு கேஸ். ஆக மொத்தம் அந்த ஆளு பீஸ் பீஸ் ஆகணும். வாழ்க்கை முழுசும் அந்த ஏஜே ஜெயில தான் கிடக்கணும். இதுக்காக நான் ஒரு பெரிய சட்ட போராட்டத்துக்கே ரெடி ஆயிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் வேலை செஞ்சு கொடுப்பேன்னு நான் என்ன வீட்டுல போர்டா மாட்டி வச்சிருக்கேன். எல்லாருக்கும் வேலை செஞ்சு தரத்துக்கு என்ன அவுத்து விடுங்க. நான் உடனே போய் ஏஜே மேல கேஸ் போடணும், அரெஸ்ட் பண்ணணும். நீ எங்களுக்கு ஹெல்ப் செஞ்சா ஏஜேவை அரெஸ்ட் பண்ற வேலையை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ஏஜேவை ஜெயிலுக்கு அனுப்புறீங்களா? அவரு உங்க வீட்டு பொண்ணையும் இதே மாதிரி கிட்னாப் செஞ்சுட்டாரா? அதுக்கும் மேல. இதுக்கு மேல என்ன இருக்கு? கொலைதான் இருக்கு. அதேதான். கொலையா? எஸ், ஏஜே ஒரு கொலை செஞ்சிருக்கான். சும்மாவா? ஏஜே கொலை செஞ்சது அவனோட மனைவி பிரவலி காவலி. நீங்க கொரோனால ரொம்ப குழம்பி போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவராவது அவர் பொண்டாட்டிய கொலை பண்றதாவது. அந்த ஏஜே ஒரு நாளைக்கு 100 தடவையாவது பொண்டாட்டி போட்டோக்கு முன்னாடி போய் நின்னுக்கிட்டு எதையாவது பேசி புலம்பிக்கிட்டு இருப்பாரு. அந்த அளவுக்கு பொண்டாட்டி மேல அவருக்கு லவ்ஸ். அப்படிப்பட்டவரு இதெல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்ல. நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். உன்னை யாரும் நம்ப சொல்லல.
நாங்க சொல்ற வேலையை செஞ்சா எங்களுக்கு ஒரு சாட்சி கிடைக்கும். அதை வச்சு கோர்ட்டை நம்ப வைப்போம். என்னால என்ன சாட்சி கிடைக்கும்? அதுக்கு நான் என்ன வேலை பண்ணணும்? நீ மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள மருமகளா காலடி எடுத்து வைக்கணும். என்னது? நானா? அந்த வீட்டுக்குள்ளயா? மருமகளாவா? நீங்க என்ன அந்த ஹிட்லரை விட மோசமான ஆளா இருக்கீங்க? என்னால மறுபடியும் அங்க போக முடியாது. செத்தாலும் நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன். இனிமே அந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு சபதம் செஞ்சுட்டு வந்திருக்கேன். நானாவது அங்க போறதாவது. நீ இந்த வேலையை செஞ்சுதான் ஆகணும். என்ன அதிகாரம் பண்றீங்க? அந்த வீட்டுக்குள்ளதான் சாட்சி இருக்குன்னா நீங்களே போய் சர்ச் பண்ணி பார்க்க வேண்டியதானே? எதை எப்படி செய்யணும்னு சிபிஐக்கு நீ புத்தி சொல்லாத. நாங்க சொல்ற மாதிரி நீ செஞ்சா எங்களுக்கு ஒரு சாட்சி கிடைக்கும். என்ன பேசுறீங்க? அந்த ஹிட்லரை கொலைக்காரன்னு நீங்களே சொல்றீங்க. நாங்க போய் நடிச்சிட்டு இருந்தா என்னையும் கொலை பண்ணிட மாட்டாரா? அதை நாங்க பாத்துக்கிறோம். என்ன பாப்பீங்க? என் பாடிய போஸ்ட்மார்ட்டம் பண்றது பாப்பீங்களா? இதை சாதாரணமா எடுக்காத. இதை இப்படியே விட்டுட்டா அந்த ஏஜே கொலை கேஸ்ல இருந்து தப்பிச்சிருவான். ஒரே ஒரு சாட்சி போதும். பிரவலிக்காவை கொன்ன குற்றத்துக்கு ஏஜேவை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவோம். அவன் கொலை செஞ்சதே அவன் கொண்டாடி. ஏஜே கொலை செஞ்சதே அவனோட மனைவி பிரவலிகா. வேண்டாம் ஏஜே, என்ன விட்டு என்ன எதுவும் செஞ்சிடாத. ப்ளீஸ் ஏஜே, என்ன எதுவும் செஞ்சிடாத. போடா ஏஜே. ஏஜே! நோ நான் சொல்ல போறது நீ கேக்குறியா இல்லையா? கேக்கலனா? என்ன சுட மாட்டேன்னு நினைச்சியா? நீங்க சுட்டாலும் சொன்னதை ஒத்துக்க மாட்டேன். நீங்க சுட்டு சாவனே தவிர ஏஜோட வீட்டுக்கு மட்டும் போவே மாட்டேன். நான் போய் அந்த ஹிட்லரோட வாழ்றதை விட சாவறதே பெட்டர். இதுக்கே அப்பா பேர்ல அரெஸ்ட் வாரண்ட்னு இருக்கு. அவர் என்ன கிரிமினலா? அவர் என்ன தப்பு செஞ்சாரு? எந்த தப்பும் செய்யல. அப்புறம் எதுக்கு அரெஸ்ட் வாரண்ட்? குற்றம் செஞ்ச மாதிரி நான் தான் கிரியேட் பண்ணேன். எதுக்காக இப்படி செய்றீங்க? நீ மட்டும் ஏஜே வீட்டுக்கு போய் அந்த சாட்சிகளை எடுத்துட்டு வரலன்னு வை, உங்க அப்பா ஜெயிலுக்கு போயிடுவார். ஏய், உனக்கு கொல்லாம விட மாட்டேன்டா. அவர் என்னடா உனக்கு பாவம் பண்ணாரு? சொல்லுடா, சொல்லு. சினு, அந்த ஃபைல ஸ்டேஷன் காமிச்சிரு. டேய், விடு. ஃபைல விடு. குடுடா ஃபைல. ஏய், அந்த ஃபைல கொடு. நம்ம கிட்ட தான் இன்னொரு காப்பி இருக்குல்ல, ஃபைல கொடு. அந்த ஹிட்லர் அவர் பொண்டாட்டிய கொண்டதுக்கு எங்க அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்புவேன்னு சொல்றீங்களே, இது என்ன நியாயம்? எங்க அப்பா என்ன குற்றம் செஞ்சாரு அப்புறம் தண்டிக்கிறதுக்கு? இதுல நியாயம் அநியாயம்லாம் எங்களுக்கு தேவையில்லை. ஏஜேன்ற குற்றவாளி தப்பிக்க கூடாது, எங்க நோக்கம் அதுதான். அதுக்கு நீ கோஆப்ரேட் பண்ணலனா உங்க அப்பாவை பிடிச்சி ஜெயில போக. வேண்டாம்
அடிச்சிடாதீங்க. பாவம் அவரு. அப்பாவி. உனக்கு எனக்கு மட்டும்தான் அது தெரியும். ஒன்ஸ் அரெஸ்ட் பண்ணிட்டா அதை அவர் நிரூபிக்கிற வரைக்கும் அவர் குற்றவாளி தான். இப்போ சொல்லு, ஏஜே வீட்டுக்கு போறியா? ஏஜே செஞ்ச கொலைக்கு சாட்சியை கண்டுபிடிப்பியா? நான் போறேன். கண்டுபிடிக்கிறேன். இது நல்ல பிள்ளைக்கு அழகு. குட் கேர்ள். நீ உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிறதும் இல்லாம உன் தங்கச்சி வாழ்க்கையும் சேர்த்து கெடுக்கிற. மம்மி பேசாத. இப்ப மட்டும் என்ன பண்ணி வச்சிருக்க? ஏடா குடமா கல்யாணத்தை பண்ணிக்கிட்ட, ஸ்வேதா மேல பழிய போட்டு தாலியை கட்டிக்கிட்ட, எல்லாத்தையும் நீயே பண்ணிக்கிட்டு இப்ப எதுக்காக அந்த ஏஜே மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போன? இந்த குடும்பத்துக்கு நல்லது செய்யறவளா இருந்தா அந்த வீட்ல இருந்து வாழ்ந்திருக்கணும். அதை விட்டுட்டு அவங்க நிம்மதியும் கெடுத்து எங்களையும் நிம்மதி இல்லாம பண்றதுக்கு இப்ப மறுபடியும் பிறந்த வீட்டுக்கே வந்துட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அது இல்ல மம்மி, அந்த ஏஜே தான் என்ன ஏமாத்தி. வாய மூடு. இன்னொரு தடவை ஏமாத்திட்டாருன்னு சொன்னா அவ்வளவுதான். மனவரையில முக்காடு போட்டுட்டு போய் ஏமாத்துனது நீயா இல்ல அவரா? நீ செஞ்ச வேலைக்கு வேற யாராவது இருந்திருந்தா உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் வச்சிருப்பாங்க. அத செய்யாம விட்டாங்களேன்னு சந்தோஷப்படாம அவங்க மேலேயே கம்ப்ளைண்ட் தரேன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு வந்து நிக்கிற. உன்னை என்ன சொல்றது? உனக்கும் வாழ்றதுக்கு தெரியாது, யாராவது சொன்னாலும் புரியாது. அதுவா வாழ்க்கை அமைஞ்சாலும் அத புடிச்சிட்டு வாழ முடியாது. நீ எந்த நேரத்துல தான் பிறந்தியோ, ஆனா ஒண்ணு, நீ பிறந்தது என்னையும் ஸ்வேதாவையும் சாகடிக்கிறதுக்கு தான் தெரிஞ்சு போச்சு. அவளுக்கு வாழ்க்கையில ஒரு கல்யாணம் நடக்காம அத பார்த்து நானும் நொந்து போய் 2 பேரும் விஷத்தை குடிச்சுதான் சாக போறோம். ஐயோ மம்மி, அப்படி பேசாதீங்க மம்மி. ஸ்வேதாவை அப்படி விட்டுருவேனா? விட மாட்டேங்கிறியே. அவளுக்கு ஒரு நல்லது நடக்குதா விட மாட்டேங்கிறியே. உன் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு. உன்னை வச்சு அவ வாழ்க்கையும் நாசமாக போகுது. உன் புத்திக்கு உன் வாழ்க்கை நாசமா போகுதுன்னா பாவம் ஸ்வேதா. அவ என்ன பண்ணுவா? அவ யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டாளே. நீ ஏன் புள்ளையா இருந்திருந்தா என் பேச்ச கேட்டிருப்பல்ல. என்னதான் இருந்தாலும் நான் பெத்தவ இல்லையே, உனக்கு நான் சித்தி தானே. இனிமே என் வாழ்க்கை கல்யாணமாகியும் வாழ தெரியாத ஒரு பொண்ணோடையும் வாழ தகுதி இருந்தோம் கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணோடையும் போடுமா? அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டவே வேண்டாம். என்ன மம்மி பண்றீங்க? ப்ளீஸ் மம்மி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. விடு சொல்றேன் மம்மி. நான் சாப்பிட பண்றீங்க. வேணா மம்மி, சொல்றத கேளுங்க மம்மி. ப்ளீஸ் மம்மி. மம்மி ப்ளீஸ் மம்மி, சொல்றத கேளுங்க. நான் ஏஜே வீட்டுக்கு போறேன் மம்மி. நான் ஏஜே வீட்டுக்கு போறேன் மம்மி. என்னால எந்த காலத்திலயும் ஸ்வேதா வாழ்க்கை கெடாது மம்மி. கெடவும் நான் விட மாட்டேன். ஸ்வேதாக்காக நான் எதையும் செய்வேன். நீங்க நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, ஸ்வேதா வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு தான் நான் ஏஜேவே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஸ்வேதாவோட எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் அந்த வீட்டுக்கு போறேன் மம்மி. போறேன். இதே மாதிரி இன்னும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அவளை பாதுகாக்கிற ஆளா நான் எப்பவுமே இருப்பேன் மம்மி. இந்த பர்மா ஹாசினி, எந்திரி எந்திரிமா, எந்திரி எந்திரி. நீ யாரோட கட்டாயத்துக்காக முடிவெடுத்து உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட வேண்டாம். உனக்கு நல்லதுன்னு பட்டா மட்டும் போ. உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செய். அப்போ நான் சாகணுமா? மம்மி ப்ளீஸ். அப்பா, ஸ்வேதாக்காக மட்டும் நான் இந்த முடிவு எடுக்கல. நீங்க ஜெயிலுக்கு போக கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இதை செய்யறேன். நான் இந்த உண்மையை சொன்னா என்ன போக விடாம தடுத்துட்டு நீங்க ஜெயிலுக்கு போயிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏஜே வீடு எனக்கு சிறதான நல்லாவே தெரியும்.
ஆனா உங்களுக்கு சிறதம் வீடுங்கிறத என்னால தாங்க முடியாதுப்பா. நடந்தது பத்தாதா? இன்னும் எவ்வளவுதான் என்ன காயப்படுத்துவீங்க? தெரியாம செஞ்ச மோசடிக்கு பதிலா தெரிஞ்ச மோசடி பண்ணுவீங்களா? அவ என்னடானா தன்னோட முகத்தை மூடிக்கிட்டு என்ன ஏமாத்துனா, நீங்க என்னடானா என் போட்டோ வச்சு ஏமாத்துறீங்களா? நடந்ததும் ஒரு கல்யாணம் இல்ல, நீங்க இங்க நடத்துறதும் கல்யாணம் இல்ல. எது எப்படியோ பிரபலியோட ஆசைப்படி கல்யாணங்கிற பேச்சுல ஏதோ ஒண்ணு நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமே இந்த வீட்டுல யாருமே கல்யாண பேச்சு எடுக்க கூடாது. இந்த வீட்டுக்கு மூத்த மருமக வரணுங்கிறதுக்காகவோ மருமகளுக்கு ஒரு புது அத்தை வரணுங்கிறதுக்காகவோ யாராவது ஏதாவது செஞ்சீங்க, நீ எங்க வந்த? எதுக்கு இங்க வந்த? இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க மாட்டேன்னு வீரவசனால பேசிட்டு போனேன். இப்ப என்னாச்சு? இப்ப என்ன மூஞ்சி வச்சுக்கிட்டு இங்க வந்திருக்கியா? என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன் தானே சொன்ன, கொடுத்துட்டியா? போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்களா? எங்க அவங்களை காணோம். நான் ஒரு தங்கச்சியை கடத்தி உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டேங்கிறதுக்காக புதுசா ஆதாரத்தை தேடுறதுக்கு வந்தியா? இல்ல போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு பஸ் காசு எல்லாமே இங்க திரும்பி வந்துட்டியா? சொல்லு, எதுக்கு இங்க வந்த? புதுசா பிரச்சனை பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கியா? நான் பிரச்சனை பண்ண போறதும் இல்ல, திரும்ப போக போறதும் இல்ல. என்ன சொன்ன? போக போறது இல்லையா? இனிமே நான் இங்கதான் இருக்க போறேன். போறியா இல்ல செக்யூரிட்டியா கூப்பிட்டவா? இந்த ஆள்கிட்ட பணம் கேட்டு பிளாக்மெயில் பண்ணி பாப்போம். போறேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நான் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னா, உங்களோட இருக்க கூடாதுன்னா, நீங்க எனக்கு 1 கோடி ரூபாய் பணம் தரணும். ஒரு கோடியா? சரி டக்குன்னு சொல்லு, 1 கோடியில எத்தனை சைபர் இருக்கு? எக்ஸ்கியூஸ் மீ, கோடி தான் கணக்கு, சைபர் கணக்கெல்லாம் எனக்கு தேவையில்ல. தெருக்கோடில நின்னு என் வீட்டையே வெறிச்சு பாக்குறவள்ள வீட்டுக்குள்ள விட்டா இப்படிதான். உனக்கு 1 கோடி கிடையாது, 1 பைசாவும் தர மாட்டேன். வெளியே போ. அப்படியா? பணத்தை தராம நான் இந்த வீட்டை விட்டு நகர மாட்டேன். ஏய் ஏய், போராடுவேன், 1 கோடி ரூபாய் கொடுக்கும் வரை போராடுவேன். 1 கோடி ரூபாய் கொடுக்கும் வரை போராடுவேன். Stop it. என்ன பிளாக்மெயில் பண்றியா? நீங்க பிளாக்மெயில் பண்ணும்போது நான் பண்ண கூடாதா? நான் எப்போ பண்ண? பிளாக்மெயில் பண்ணி தானே எனக்கு தாலி கட்டுனீங்க. அதெல்லாம் நீ சொன்ன கதை. நீ சொல்ற கதை எல்லாம் நிஜமாயிடாது. உங்க ஆசைப்படி அது கதையாவே இருக்கட்டும். அந்த கதைக்கு சாட்சி என்கிட்ட இருக்கு. நீங்க பிளாக்மெயில் செய்யலங்கிறதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா?
அப்படி ஆதரத்தை காட்டிட்டீங்கன்னா இந்த நிமிஷமே நான் போயிடுறேன். காட்ட முடியலன்னா எனக்கு 1 கோடி ரூபாய் நீங்க கொடுத்துதான் ஆகணும். இது பாரு, உனக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கறதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது. ஆனா செய்யாத தப்புக்கு நான் எதுக்கு பணம் தரணும்? அப்படி கொடுத்தா இந்த தப்ப ஒத்துக்கிற மாதிரி ஆயிடும்ல. அப்படின்னா நீங்க எந்த தப்பும் செய்யலன்னு ப்ரூவ் பண்ணுங்க. அது வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். அவ்வளவு தைரியம் இருக்க உனக்கு? இது என்ன ஹாரர் பங்களாவா? இல்ல இங்க இருக்கிறவங்க எல்லாரும் டெவில்ஸா? நீ என்னைக்கும் எனக்கு பொண்டாட்டியா இருக்க முடியாது. நீங்களும் கிட்னாப் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணலன்னு நிரூபிக்கிற வரைக்கும் உங்களுக்கும் புருஷங்கிற தகுதி கிடையாது. நீ என்னைக்கும் இந்த வீட்டோட மருமகளா இருக்க முடியாது. உங்களுக்கு அந்த சிரமமே வேண்டாம். நான் ஹாசினியாவே இருந்துட்டு போயிடுறேன். இந்த ஏஜோட உண்மையான ஃபேஸ் இது வரைக்கும் நீ பார்த்தது கிடையாது. என்னை ஏமாத்தி தாலி கட்டும் போதே நீங்க யாருன்னு தெரிஞ்சு போச்சு. 1 கோடி காசுக்காக நீ நரகத்தை அனுபவிக்க போற. அதை விட நரகம் உங்களோட இருக்கிறது. இங்க ஒரு நாள் கூட நீ தாங்க மாட்ட. அட்வைஸுக்கு தேங்க்ஸ். ஏஜே எப்போ இந்த தாலிய உன் கழுத்துல கட்டுனானோ அப்பவே நீ என்னோட மருமகள் இந்த வீட்ல ஒருத்தி ஆயிட்ட. என் மருமகளோட கஷ்டம் என்னோடது இல்லையா? உனக்கு இப்படி ஒரு பிரச்சனைனா அதை இருக்கேன். என்ன ஹாசினி? எதை சொல்றது ஜெயம்மா? எப்படி நான் சொல்றது? இப்படி ஆயிடுச்சே. யார் நமக்கு அத்தியா வரக்கூடாதுன்னு ஆசைப்பட்டோமோ அவ நம்ம வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சிருக்கா. யார புழு மாதிரி நினைச்சோமோ அவ இப்ப புலி மாதிரி அதிகாரம் பண்ணி இப்ப உள்ள வந்துட்டா. இனி நம்ம நிலைமை என்ன ஆகுமோ தெரியல. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கதான். என்ன உளர்ற? நான் அவளை வீட்டுக்குள்ள வான்னு கூப்பிட்டேன். வான்னு நீங்க கூப்பிடல, ஆனா அவ உள்ள வந்ததுக்கு காரணம் நீங்க தானே. ஆமாக்கா, ஹாசினிக்கு இன்விடேஷன் கொடுக்கலான்னு ஜெயம்மா சொன்னப்போ நாங்க 2 பேரும் தானே வேணான்னு சொன்னோம். ஆனா நீங்க தான் ஜெயம்மா சொன்னதுக்கு ஆமா போட்டீங்க. அதனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கல்ல. கல்யாண வீட்டுக்கு சாப்பிட வந்தவ நம்ம வீட்டு சமையல் அறைக்கே வந்துட்டா. முப்பெரும் தேவி மாதிரி இந்த வீட்டுல வலம் வந்துட்டு இருந்தோம். ஆனா நமக்குன்னு இருந்த ராஜ்யம் இப்ப கைய விட்டு போக போகுது. கோமளி மட்டும் மருமகளா வந்திருந்தா நமக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? எனக்கு தங்கச்சினா உங்களுக்கும் தங்கச்சி தானே. அவ உங்க பேச்சையும் கேட்டிருப்பாளே. எல்லாம் போச்சு. ஹாசினியை கூப்பிட வேணான்னு நீங்களும் எங்களை மாதிரி ஜெயம்மா கிட்ட சண்டை போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அது எப்படி சண்டை போடுவாங்க? நல்லவள்ங்கிற பட்டம் போயிடுமே. ஜெயம்மா கிட்டயோ ஏஜி கிட்டயோ சேர்த்து வச்ச பேரெல்லாம் போயிருமே. அவ வரக்கூடாதுன்னு நாம 2 பேரும் கஷ்டப்படுறோம். ஆனா இவங்க சந்தல புகுந்து நல்ல பேர் வாங்கிட்டு போயிருவாங்க. நாங்க சொல்றது கேட்கவே மாட்டீங்களா? பேசுறத மதிக்கவே மாட்டீங்களா? எங்களுக்கு சுதந்திரமே கிடையாதா? இந்த வீட்டுக்கு நாம 3 பேருமே மருமகளுங்க தானே. உங்களுக்கு மட்டும் அப்படி என்ன அதிகாரம்? எங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீங்க தான் கிங்கா? என்னமோ நீங்க தான் ஏஜியோட சொந்த மகனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரியும் நாங்க 2 பேரும் ஏதோ தத்து பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரியும் பார்ஷியாலிட்டி பாத்துட்டு இருக்கீங்க. நாம கல்யாணம் பண்ணிருக்கிற ஹஸ்பண்ட் எல்லாருமே ஏஜியோட சொந்த பிள்ளைங்க கிடையாது. அத புரிஞ்சுக்கங்க. கல்யாணத்துக்கு யார கூப்பிடலான்னு ஜெயம்மா எடுக்கிற முடிவை தடுக்கிற உரிமை உனக்கு இருக்கா? ஜெயம்மாவை யாரு நினைச்சா? இந்த சாம்ராஜ்யத்தோட ஆணிவேர். அவங்க ஏஜே குடும்பத்தோட கௌரவம். இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கோம்னா அதுக்காக அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு தெரியுமா?
அவங்க முடிவை தடுக்கிற உரிமை புதுசா வந்த நமக்கு எங்க இருந்து வந்தது? அதனாலதான் ஜெயமா ஹாசினிய கூப்பிட போறேன்னு சொன்னப்போ நான் சரின்னு சொன்னேன். நான் செஞ்சது தப்பா இருக்கலாம், அதனால நடந்த பிரச்சனைக்கு நானும் ஒரு வகையில காரணமா இருக்கலாம். ஆனா அந்த ஒரு காரணத்துக்காக தான் நீங்க பேசுற பேச்ச என் தங்கச்சிங்க பேசுறத நினைச்சு பொறுத்துட்டு இருந்தேன். நம்ம வீட்டுக்காரங்க ஏஜியோட சொந்த பிள்ளைங்க இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்படி நான் உங்களை எத்தனையோ தடவை வார்ன் பண்ணிருக்கேன். அந்த ஆசினிய பத்தி இந்த ஊருக்கே நல்லா தெரியும். இவ்வளவு பெரிய குடும்பத்தை அவளால பாத்துக்கவே முடியாது. அதை விட உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உங்களால அவளை பொறுத்துக்கவே முடியாது. 2 பேரும் முட்டி மோதி ரத்த காயங்களோட தெரிய போறீங்க. ஏண்டா பிறந்தோன்னு நினைக்க போறீங்க. அப்ப யாரும் உதவுறதுக்கு இல்லைன்னு தவிச்சு போயிடாதீங்க. நான் இருக்கேன். எனக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. நான் உங்களுக்கு எதுவும் செய்யாம விட்டா அந்த பாவம் என்ன சும்மா விடுமா? அதுக்கு தான் இந்த கிஃப்ட கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு கேட்கவே மாட்டீங்களா? நானே சொல்றேன். இந்த கிஃப்ட மத்த கிஃப்ட் மாதிரி சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஒரு கஷ்டம்னா உடனே வந்து உதவும். அதுவும் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்க போற உங்களுக்கு அப்படி ஒரு ஆபத்து வந்தவனா இருக்க போகுது இந்த கிஃப்ட். இது என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உங்களுக்கு இருந்தாலும், ஆனா உங்க வெட்டி வீரப்பு கேட்கறதுக்கு தடுக்குங்கிறதால நானே எடுத்து காட்டுறேன். என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? விளக்கேற்ற பூஜைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அது எனக்கு தெரியாதா? ஏன் இவ்ளோ டிலேங்கற? பூஜை முடிஞ்சதும் எல்லாரும் சாப்பிட வருவாங்க, அத ரெடி பண்ணணும். அங்க எதுவும் லேட் பண்ணிடாதீங்க. எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஏஜே பத்தி தெரியும்ல? ஜல்தி கரோ ஜல்தி கரோ. ஏஜே என்னப்பா எங்க கிளம்பிட்ட? ரெஸ்டாரண்ட். என்ன ரெஸ்டாரண்ட்டுக்கா? அதுவும் இன்னிக்கா? ஆமா, வேலை இருக்கு. என்ன பேட்டா காமெடி பண்றியா? என்ன பார்த்து காமெடி பண்ற மாதிரியா இருக்கு? அதுக்கு சொல்லலப்பா. நீ இப்ப வெளியே போக முடியாது. சீக்கிரம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு, டைம் ஆச்சு. எதுக்கு? எதுக்கா? என்ன தெரியாத மாதிரி கேக்குற? பூஜைக்கு தான், கிளம்பு. இப்ப எதுக்குமா பூஜை எல்லாம்? கல்யாணமாகி வீட்டுக்கு வந்த மருமக கடவுளுக்கு விளக்கேத்தி பூஜை பண்ண வேண்டாமா? நீயும் ஹாசினியும் கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வேண்டாமா? வா வா சீக்கிரம் வா. ப்ளீஸ்மா, என்னால முடியல. தயவு செஞ்சு என்ன விட்டுரு. ஏகப்பட்ட வேலை இருக்கு. என் மூடு சரியில்லை. மூடு தானே, அத காட் சரி பண்ணுவாரு. நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் கடவுளை இழுக்க முடியாதுப்பா. அவர் ஆட்டு வைக்கிறதானே இதெல்லாம். அப்போ எனக்கு வந்த கஷ்டம் எல்லாம் அவரால் தான் வந்திருக்கா? அவர் கொடுக்கறதெல்லாம் சந்தோஷமா கொடுக்கறாரா? அப்படி இல்ல ஏஜே. இத பாரு, உனக்கு எது வேணுமோ, உனக்கு எது சரியோ அத கடவுள் பார்த்து சரியா தான் கொடுப்பாரு. அவர் கொடுத்தது எதுவுமே சரியா இல்ல. எனக்கு எதுவும் பிடிக்கல. என்னால முடியாது. நீ போ. என்னது? நான் போகவா? பொண்ணையும் மாப்பிளையும் ஒன்னா உட்கார வச்சுதானே பூஜை செய்ய முடியும். இப்போ பூஜை யாருக்காக நடக்குது? உங்க 2 பேருக்காகத்தானே. வா முதல்ல. ப்ளீஸ்மா, என்ன வருத்தப்பட வைக்காத. அந்த கல்யாண மண்டபத்தில் நடந்த கூத்தால நான் எந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருக்கேன்னு உனக்கு தெரியாதா? நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன். நான் யாரையும் வேணும்ட்டு ஹர்ட் பண்ண மாட்டேன். என்ன மனவரையில் உட்கார வச்சு என்னை ஏமாத்தி தாலி கட்ட வச்ச ஒருத்தி கூட நான் உட்கார்ந்து பூஜை பண்ணணுமா? சான்ஸே இல்லை. ஏஜே ஏஜே இத பாரு ஏஜே, நடந்ததையே நினைச்சிட்டு இருந்தா இருக்கிற சந்தோஷமும் போயிடும்பா. உன்னை யாரும் ஏமாத்தல. இப்படித்தான் நடக்க வேண்டியிருக்கு, நடந்துருச்சு, அவ்வளவுதான். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. என்னால வர முடியாது. நீ போ. நீ வர முடியாதுன்னா ஹாசினி என்ன தனியா உட்கார வச்சா பூஜை பண்ண முடியும்? இல்ல உன் போட்டோ பக்கத்துல வச்சு பூஜை பண்ண முடியுமா? அது நம்ம வீட்டுக்கு புதுசா என்ன?
என் போட்டோ வச்சு கல்யாணம் எல்லாம் நடத்த பார்க்கல. சரி விடு, என்ன போக விடு. என்னப்பா சொல்ற? பூஜை எல்லாம் ஏற்பாடு செஞ்சாச்சு. இப்ப போறேன்னா எப்படி? அபசகுணம்பா. கல்யாணம் நடந்து வீட்டுக்கு வர்ற மருமகளுக்கு நாம செய்யற சடங்கு சம்பிரதாயம்ப்பா இதெல்லாம். அது நல்லபடியா நடக்க வேணாமா? அதுக்காகத்தான் சொல்றேன், வாயேன். என்னம்மா சொல்ற? அவன் நிரந்தரமா இந்த வீட்டுல இருக்கவா போறான்? அவன் ஒரு டீல்னாலதான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கான். அவன் என்ன ஒரு மோஸ்டிக்காரன் சொல்லிருக்காமோ, ஒரு கிட்னாப்பர்னு சொல்லிருக்கான். நான் அவளை பிளாக்மெயில் பண்ணி அவளை ஏமாத்தி தாலி கட்டிக்கிட்டேன்னு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க போறான். அதெல்லாம் பொய்ன்னு நிரூபிச்சதும் அவன் இந்த வீட்டு விட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் வந்தாலாம் எல்லாம் முடிஞ்சிடும் இல்ல? அதுக்கப்புறம் இந்த இந்த பூஜைக்கு என்ன மதிப்பு இருக்கு நீ சொல்லு. சரி, ஆனா அது வரைக்கும் நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தானே. என்ன கோபம் இருந்தாலும் நீ அவளை உள்ள விட்டது தாலி கட்டின ஒரே காரணத்துக்காக தானே. அவளும் உன்கிட்ட என்னதான் சண்டை போட்டாலும் வீட்டுக்குள்ள வந்தது நீ புருஷங்கிற காரணத்துக்காக தானே. இத பாரு, உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, ரவளிக்கா ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் நடந்திருக்குல்ல. அதனால தான்ப்பா சொல்றேன், எப்போ எது நடக்குதோ அப்போ அதை பாத்துக்கலாம். இப்போதைக்கு நடக்க போற பூஜைக்கு ஜோடியா வந்து உட்கார்ந்து பூஜை செஞ்சு கடவுளோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்க. வா, இந்த ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வா, ஜல்தி ஆவ். அத்தங்கிற பேருக்கு மட்டும்தான் ஆசை, மத்ததெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு உங்க வீட்ல சோறு திங்கிறதுக்கு மட்டும்தான் கத்து கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க, என் குடும்பத்தை பத்தி மட்டும் இழுக்காதீங்க. ஒரு புடவை கட்டி விடுறதுக்கு ஓவரா பில்டப் கொடுக்குறீங்க. கட்டி விடுறதுக்கு என்ன காசா தர? ஓசினா கொஞ்சம் பில்டப் இருக்கதான் செய்யும். நீங்க ஒண்ணு ஓசியில செய்ய வேண்டாம். பில் எவ்வளோன்னு சொல்லுங்க, எனக்கு 1 கோடி வரும்ல, அதுல வச்சு டேலி பண்ணிக்கிறேன். உங்க காலி பண்றதுக்கு பிளான் போட்டா நீ டேலி பண்றியா? இரு சந்தர்ப்பம் எங்களுக்கு என்ன கிடைக்காமையா போயிடும். இந்நேரம் சர்க்கஸ்ல வேலை செஞ்சிருந்தா 4 கூடாரமே கட்டி முடிச்சிருப்பேன். பெண்டு நிமிர்ந்துருச்சு. உலகத்திலேயே மாமியாருக்கு புடவை கட்டி விட்ட முதல் மருமகளுங்க நாங்களா தான் இருப்போம். என்ன பாக்குற நட? அதுக்கும் நாங்க தான் சொல்லி தரணுமா? இல்ல மகாராணியால நடக்க முடியாதா? வேணும்னா நாங்களே பூஜைக்கு ஒன்னு தூக்கிட்டு போட்டுமா? அதுக்கு உங்க 1 கோடியில இருந்து ஃபண்ட் அலாட் பண்ணுவீங்களா? இது நல்லா இருக்கே. வாங்க ஏஜே, உட்காருங்க. ஆவோ பைட்டோ. என்ன ஹிந்தி புரியாதா? பைட்டோனா உட்காருங்கன்னு அர்த்தம். என்ன ஜெயமா, நான் சொல்றது சரிதானே? நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும். பைட்டோ ஏஜே, உட்காருப்பா. ஐயரே, நீங்க பூஜை செய்யுங்க. என்னது இது? 2 பேருக்கு இடையில இவ்வளவு கேப்? நடுவுல மெட்ரோ ரயிலே விடலாம் போல இருக்கு. நல்ல நெருக்கமா உட்காருங்க, பக்கத்துல. மெட்ரோ ரயில் விட்டா எல்லாருக்கும் நல்லதுதான். அந்த கேப் இருந்துட்டு போகுது. பூஜை தானே ஜெயம்மா. நீங்க ஆரம்பிங்க ஐயரே. ஏமா அவசரப்படுற? எதுவும் முறையா நடக்கணும். முதல்ல நீங்க 2 பேரும் பக்கத்துல இப்படி சேர்ந்து உட்காருங்க. டீ பத்தலனா இந்த ஜெயம்மா புகை போட்டு பத்த வச்சிருவாங்க போல இருக்கு. பகவானை வேண்டிண்டு விளக்கேத்துங்கோ. இந்தாங்க. ரெண்டு பேரும் கைய ஒன்னா சேர்த்த மாதிரி விளக்கேத்துங்கோ.
வெளிச்சம் நாம் சேர்ந்தாலே அச்சம் விதி சேர்க்காதோ நீச்சம் நான் அடங்காத மாறா அழகிரை காணா நீ அறிந்திடும் தேனா. நீங்க 2 பேரும் அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல இங்க பார்த்து விளக்கேத்துங்கோ. எல்லாரும் கண்ணை மூடிண்டு பகவானை நல்லா பிரார்த்தனை செய்யுங்க. ஆ என்ன இஸ்குன்னு சத்தம் வருது? அப்போ இஸ்கு சத்தம் ஹிட்லர் கிட்ட இருந்து வரலையா? எங்க இருந்து வருது? ஐயோ ஐயரே நீயா? ஐயோ ஓடிபி இங்க என்னையா பண்ற? இது என்னையா கெட்டப்பு? ஏய் அதை விடு. உன்னை எதுக்காக அனுப்பிச்சு வச்சேன்? வந்த வேலையை பார்க்காம பூஜை சாப்பாடுன்னு சந்தோஷமா இருக்கியா? இப்ப தனியா வீட்டுக்கே வந்திருக்கேன். நேரா போய் ரூம்ல தேடினா சந்தேகம் வராதா? செட் ஆக வேணாமா? சண்டை போட்டு இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கே எனக்கு நாக்கு தள்ளிடுச்சு. அதுக்குள்ள என்ன அவசரம்? என்ன போன முடிச்சுட்டு பின்னாடியே வாழை பிடிச்சிட்டு இப்படி மாறு விஷயத்துல வந்தா என்ன அர்த்தம்? இப்போ எனக்கு தேவை காரணம் இல்லை, எவிடன்ஸ். அது எனக்கு கிடைச்சே ஆகணும். இல்லைன்னா நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ பூஜை பண்ணு. பிரார்த்தனை முடிச்சிட்டிங்கன்னா கண்ணை திறந்துக்கலாம். பொண்ணுக்கு பொட்டு வச்சு விடுங்க. மாப்பிள்ளைக்கு பொட்டு வச்சு விடுமா. என்ன ஒரு வாசனை, ஆளு தூக்குதே.